இன்னைக்கு சண்டேவா? சரி, சண்டே தான். ஆனா விபிஎஸ் இன்னைக்கு என்ன நாள்? பாய்ஸ் அதான் ஆடன். என்ன கவனிக்கவே மாட்டேன்றீங்க நீங்க. நான் என்ன பேச ஆரம்பிச்சேன்னா ஐயா அங்கதான் பேசுறீங்க. இன்னைக்கு என்ன டே? பாய்ஸ் செலிப்ரேஷன் டேவா? விபிஎஸ் உடைய ரைட். அந்த கவனத்துக்கு வாங்க. சரி, ரைட். ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த ஃபைனல் டே செலிப்ரேஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வர வேண்டும். நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. யார் வரணும்? நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. இந்த இடத்துக்கு யார் வரணும்? பாட்டாளியா? ஜீசஸ். யார் வரணும் இந்த இடத்துக்கு? வந்துட்டாரு அவரு. ஜீசஸ் இங்க வந்துட்டாரு. ஜீசஸ் நிக்கிறார், பாத்தீங்களா? தெரியுதா? ஜீசஸ் இங்க வந்துட்டாரு. நம்ம கூடுறதுக்கு முன்னாலே இங்க ஜீசஸ் வந்துட்டாரு. அதனால ஜீசஸுக்கு நாம இப்ப வந்து தேங்க் பண்ண போறோம். அவரே நடத்தி தரும்படியா நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ண உடனே என்ன செய்யணும்? நீங்க முழங்கால் போடல கூட பக்கம் பரவாயில்ல, கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, பேண்ட் பண்ணி முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா அப்படியே இருங்க. ஆனா கண்ணை மூடி என்ன செய்யணும்? கையை கூப்பணும். கையை கூப்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடி யாரும் பேசக்கூடாது. ஜெபம்னா பக்கத்துல பேசவே கூடாது. சரியா? சரி, எல்லாம் ஒரே கவுந்துக்குங்க. கவுந்துடுறாள் ஆலி, அப்படியே படுத்து கவுந்துரு. மெராக்கிலின், ஏன் கவுந்துடுற? அந்த மாதிரி இப்படி மூடி கண்ணை மூடிக்கிட்டு கையை கூப்பிக்கிட்டு இருக்கணும். சரியா? பெரியவங்களும் எல்லாம் யாரும் பேசக்கூடாது. நம்ம ஆண்டவரை வரவேற்க போகிறோம். அவர் நம்முடைய மத்தியில கிரியை செய்யும்படியாக. அவர் தான் நமக்கு சீஃப் கெஸ்ட். முதல்ல அவர் தான் நம்முடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஜீசஸ் தான். அதனால அவர் தான் வரணும். அவர் வருகைக்காக இப்போது நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆராதனைக்குரிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த விபிஎஸ் உடைய ஃபைனல் டே, இந்த செலிப்ரேஷன் டேக்காக நாங்கள் தெய்வத்தை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தெய்வம் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில கடந்த 5 நாட்கள் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது. இந்த ஃபைனல் டே ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன், ஆராதனை வேந்தன் எங்கள் நடுவில் வந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய ஆளுகை நிரம்பி இருக்கட்டும். இந்த நாள் ஆண்டவரே, இந்த சந்தோஷமான நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உம்முடைய கரத்துல பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக. ஆமா ஆண்டவரே, பப்பட் ஷோவை ஆண்டவர் ஆசீர்வதியும். அதிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபிஷேகித்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளில கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் ஆண்டவரே, டான்ஸ், வசன போட்டி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். சீஃப் கெஸ்டாக எங்கள் மத்தியிலே வரப்போகிற அருமையான ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களும் சரியான நேரத்திற்குள் எங்கள் மத்தியிலே கடந்து வர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருளும். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். அத்தனை விசுவாசிகளும் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் ஒழுங்கு கிரமமாய் நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆமா ஆண்டவரே, பிள்ளைகள் மீது உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். பிள்ளைகள் அழகாய் வசனத்தை சொல்லவும், பாடல்களை பாடவும், ஆண்டவரே நல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மகிமையாயிருக்கவும் ஆவியான உதவி செய்யும். நாங்களும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி கர்த்தர். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி. La 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 la. உலகம் கொடுப்பது சிற்றின்பமே, இயேசு கொடுப்பது பேரின்பமே. வால்யூம் கொஞ்சம் வைங்க. சிற்றின்பமே, இயேசு கொடுப்பது பேரின்பமே. சிற்றின்பம் உன்னை சின்ன பின்னமாக்கும், பேரின்பம் உன்னை பரலோகம் சேர்க்கும். சிற்றின்பம் உன்னை சின்ன பின்னமாக்கும். பேரின்பம் உன்னை பரலோகம் சேர்க்கும். சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா, தெரிந்தெடுத்திடு தம்பி. சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா, தெரிந்தெடுத்திடு தங்கை. ஃபர்ஸ்டே சொன்னல, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் என்னது? சிற்றின்பம். வேணுமா தான் பேரின்பம். கவனிக்கிறீங்களா? ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் சிற்றின்பமே, வசனம் தான் பேரின்பமே. ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் சிற்றின்பமே, வேத வசனம் தான் பேரின்பம். உன்னை சின்ன பின்னமாக்கும், பேரின்பம் உன்னை பரலோகம் சேர்க்கும். சிற்றின்பம் உன்னை சின்ன பின்னமாக்கும், பேரின்பம் உன்னை பரலோகம் சேர்க்கும். சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா, தெரிந்தெடுத்திடு தம்பி. சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா, தெரிந்தெடுத்திடு தங்கை. கிளாப் பண்ணலாமா? சிற்றின்பத்தை கொடுக்கிறது சாத்தான், பேரின்பத்தை கொடுப்பது இயேசு. சாத்தான் தருவது சிற்றின்பமே, இயேசு தருவது பேரின்பமே. சாத்தான் தருவது சிற்றின்பமே, இயேசு தருவது பேரின்பமே. சிற்றின்பம் உன்னை சின்ன பின்னமாக்கும், பேரின்பம் உன்னை பரலோகம் சேர்க்கும். சிற்றின்பம் உன்னை சின்ன பின்னமாக்கும், பேரின்பம் உன்னை பரலோகம் சேர்க்கும். சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா, தெரிந்தெடுத்திடு தம்பி. சிற்றின்பம் வேணுமா, பேரின்பம் வேணுமா, தெரிந்தெடுத்திடு தங்கை. லா 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 லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆனா நான் ரொம்ப சந்தோஷமாவே இல்லை. என் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என் பேர் சந்தோஷ். ஆனா எனக்கு சந்தோஷமாவே இல்லை. என்னன்னே தெரியல, ரொம்ப சோகமா இருக்கு. ரொம்ப நாளாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணாலும் சந்தோஷமாவே இல்லை. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன். எங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல போறேன். அவகிட்ட போனதான் ஒரு தீர்வு எனக்கு காணும். அப்பா, அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா நல்லா கோட்டை விடுத்துங்க இருக்கீங்களா? ஏந்திருங்க.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சந்தோஷமாவே இல்ல. ஏந்திருங்க. யார் நீங்க என்ன யார் பண்றீங்க? யார் பிச்சைக்காரன் வந்து காலையில வந்து கத்திட்டு இருக்குது? அப்பா பிச்சைக்கார இல்ல, நான் தான் சந்தோஷ். இது சந்தோஷா? ஆமா. சந்தோஷ் என்னடா ஆச்சு காலையில வந்து கத்திட்டு இருக்க? வெளியே ஏந்திருங்கப்பா நீங்க ஃபர்ஸ்ட். ஐயா டேய் சந்தோஷ், என்னடா காலையில வந்து பிச்சைக்கார கத்துற மாதிரி வந்து கத்திட்டு இருக்க வீட்டுக்குள்ள? உங்க புள்ளைய போயிட்டு பிச்சைக்கார சொல்றீங்களா நீங்க? நான் அப்படிதான் காலையில வந்து எப்படி கத்தணும் அது மாதிரி தான் கத்திட்டு இருக்க. தூங்குறவனை இப்படி டிஸ்டர்ப் பண்றியா? ஏன்பா என்ன காலையில திட்டுறீங்க? சரி, எனக்கு சரி, ரொம்ப என்ன கஷ்டமா விஷயம்? இருக்கு. சரி கஷ்டப்படாத. என்ன விஷயம்? என்ன காலையில கூப்பிட்டுருக்க? அப்பா ஆ அது வந்து அது வந்து எனக்கு சந்தோஷமாவே இல்ல. சந்தோஷமாவே இல்லையா? ஆமா. சந்தோஷமா இல்லையா? ஆமா. ஏன் நேத்து நைட்டு கூட சந்தோஷமா தானே இருந்த, இப்ப என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, நீ சந்தோஷமாவே இல்ல. ஏண்டா நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் உனக்கு பேரு நான் சந்தோஷம் வச்சிருக்கேன். ஆமா வச்சிங்க. ஆனா நீ இப்ப வந்து சந்தோஷமே இல்லைன்றியா? ஆமா, நான் என்ன பண்றது இப்ப எனக்கு? சரி சரி, ஆ உனக்கு என்ன பண்ணா இப்ப நீ சந்தோஷமா இருப்ப? எனக்கா? ஆ என்ன பண்ண சந்தோஷமா இருக்கும்? சொல்லு, என்ன பண்ணா சந்தோஷமா இருக்கும் உனக்கு? எனக்கு இப்ப பசிக்குது, சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டா சந்தோஷமா இருக்குமா? ஆமா. எப்ப பார்த்தாலும் தீனி பண்டார மாதிரி சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு இப்ப ஹோட்டலுக்கு கூட்டின்னு போறீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? ஆமா, கூட்டின்னு போயிட்டு எனக்கு சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியா? சிக்கன் 65. சிக்கன் 65யா? மட்டன் 45. மட்டன் 45யா? எல்லாம் வாங்கி தரணும். ஐயா இதெல்லாம் வாங்கி தரணுமா உனக்கு? ஆமா, கடைசியா எனக்கு ப்ளூ மொஜிட்டா வாங்கி தரணும். ப்ளூ மொஜிட்டா வேற வாங்கி தரணுமா? ஆமா ஆமா. அப்படின்னா என்னது கூட எனக்கு தெரியாதுடா. உங்களுக்கு தெரியாது, ஆனா கடைக்காரன் தெரியும். கடைக்காரனுக்கு தெரியுமா? ஆமா. சரி கடைக்காரனுக்கு ம். என் பஸ்ல எவ்வளவு காசு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆமா. பாட்டுன்னு இஷ்டத்துக்கு கேக்குறியா? அப்பா நான் என்னென்ன கேட்கணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், மோடி உட்காந்துறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியுமா? பாத்தீங்களா, அவங்களே வீட்டுல சாப்பிடுவாங்க, நீங்க தான் வாங்கி தர மாட்டீங்க எனக்கு. சரி சரி, உனக்கு இவங்க வர சப்போர்ட் பண்றாங்க. ஆமா. சரி சரி வா, உன் சந்தோஷத்துக்காக ம். நான் போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். ஓய் ஜாலி, வாங்க வாங்க போலாம். சாப்பிட்டு சந்தோஷமா இரு, சரியா? ஓகே ஓகே, போலாம் போலாம். சீக்கிரம் வா. இருக்கிற அம்புத்தூர்ல கடையில இருந்தா பிரியாணி வாங்கி தரேன் உனக்கு. ஓகே ஓகே வாங்க. நான் வேணுமா ஆர்டர் பண்ணி சாப்பிடு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. இருங்கப்பா, பொறுமையா சாப்பிடுறேன். நல்லா நல்லா சாப்பிடுப்பா. பாத்துறா டேய், எலும்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு போறடா, உன் தொண்டையில அச்சிக்க போதே. பரவாயில்ல பண்ணலாம். ஐயா என்ன இப்படி மொத்துறான் இவன்? சரி பொறுமையா சாப்பிடுறா, பாக்குறவங்கள ஒரு மாதிரி பாக்க போறாங்க. சூப்பரா இருக்குது பாப்பா. டேய் பாத்துறா, அவங்கள மூஞ்சி ஃபுல்லா டேய் ஐயா ரொம்ப மோசமா சாப்பிடுறியடா நீ. பாத்துப்பா. ஐயா பா ஏப்ப விட்டியா? அம்மாடி பா திருப்தியா இருந்ததுப்பா. டேய் பில்லு எவ்வளவு தமாச்சா? 5000 ரூபாய் ஆச்சுடா பில்லு. 5000 தானா? ஆமா, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவன் பில்லு தீட்டிட்டான்டா. பரவாயில்ல விடுங்கப்பா. சரி சரி, 5000 ரூபாய் ஆனது கூட பரவாயில்ல. நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமாவா? அப்பா அப்பா சொல்லுப்பா. சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. எது இவ்வளவு சாப்பிட்டு சந்தோஷமா இல்லையா? ஆமாப்பா, என்னன்னு தெரியலப்பா எனக்கு. எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டேன். ஆமா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிட்டேன். மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். அதுவும் சாப்பிட்டேன். அப்புறம் ஏதோ கொஜிட்டாவோ மொஜிட்டோ ஏதோ சாப்பிட்டேன். ப்ளூ மொஜிட்டோ அது சாப்பிட்டேன். அதுவும் சாப்பிட்டேன். அப்புறம் மட்டன் 45, பீஃப் 85 எல்லாம் சாப்பிட்டியாடா? எல்லாம் சாப்பிட்டேன். அப்பா சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா இப்ப சந்தோஷமாவே இல்லையா? பிள்ளைகளா இப்ப என்ன பண்ணா சந்தோஷம் வரும் உனக்கு? தெரியலையே. பிள்ளைகளா நீங்களாம் சாப்பிட்டுருக்கீங்களா இத? அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது தானே? என் பையனுக்கு பாருங்க, சாப்பிட்ட உடனே சந்தோஷம் இருந்தது, இப்ப போயிடுச்சான். சரி சரி, இப்ப வேற என்ன பண்ணா உனக்கு சந்தோஷமா இருக்கும்? எனக்கு இப்போ பசங்களாம் சைக்கிள் ஓட்டுறாங்கப்பா. சைக்கிளா? ஆமா. சரி சரி, எனக்கு இப்போ சைக்கிள் வேணும். அப்படியா? அதுவும் சைக்கிள் இப்போ ஒரு புது மாடல் இருக்கு. புது மாடல் வர வந்திருக்கா? ஆமா. சைக்கிள் என்ன புது மாடல்? மெர்ச்சா போக போகுது எல்லா சைக்கிளும். மெர்ச்சா போவோம். இல்ல இப்ப கீரும் இருக்கும், பைக்ல இருக்கிற மாதிரியே. பைக்ல இருக்கிற மாதிரி கீர் எல்லாம் இருக்கா? ஆமா, கியர் சைக்கிள் அது பேரு. கீர் சைக்கிள் வேணுமா? ஆமா, 5 கீர் இருக்கும். 5 கீர்? பைக்குக்கே ஸ்ப்ளெண்டர்ல 4 கீர் தான்டா இருக்கு. ஆமா ஆமா, இதுல 5 கீர் இருக்கு. 5 கீர் இருக்கா? ஆமா. ஐயா லைசென்ஸ் எதனா தேவைப்படுமா அந்த ஓட்டுறதுக்கு? இதுல லைசென்ஸ் தேவைப்படாது. சைக்கிள்ல லைசென்ஸ் இது ஈவி மாதிரி தான்ப்பா. ஐயோ எவ்வளவு இருக்கும் தெரியல, ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? தெரியலப்பா, நீங்க கேட்டு வாங்கி தாங்கப்பா எனக்கு. சரி சரி, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்க பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். சரி சரி,
பிள்ளைகளா உங்களெல்லாம் சைக்கிள் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? ஆமா. அப்ப ஐயோ நீங்களா சந்தோஷப்படுறீங்க, அப்ப என் பையனை ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு வரேன், சரியா? ஐ ஜாலி. ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடியா, அவனுக்கு பிடிச்ச சைக்கிள் வாங்கி போலாம் போலாம். ஏ பையா இங்க வா உன்னதான் பையா, இங்க வா, என் பையனுக்கு ஒரு நல்ல சைக்கிள் எடுத்து போடு. பையா என்ன கலர் வேணும் சொல்றா சந்தோஷம்? என்ன கலர்ல சைக்கிள் வேணும்? அப்பா எனக்கு பச்சை கலர்ல வேணும். பச்சை கலர்ல வேணுமா? ஐயா சரி பச்சை கலர் பையா, பச்சை கலர் பாரு. ஐயா அந்த சைக்கிள் பிச்சை, அந்த சைக்கிள் பையா, அந்த சைக்கிள் அதுல கீரே இல்ல. கீரே இல்லையா? ஆமா. ஐயா பையா கீர் இருக்கிற சைக்கிளை குடு பையா, என் பையனுக்கு, என் பையன் சந்தோஷம் தான் முக்கியம். இது 20,000 குடு பையா. அந்த சைக்கிள் தான் வேணும். கீர் சைக்கிள் வச்சிருப்பாங்க, 5 கீர் இது பாருங்க. 5 கீரா? பையா அந்த சைக்கிள் விடு, அந்த சைக்கிள் விடு. இது ஓகேவாப்பா? அந்த சைக்கிள் ஓகேப்பா. ஓட்டி பாருப்பா. நல்லா ஓட்டுதா. 5 கீர் 4 கீர்ல போற பாரு, இன்னொரு கீர் போட்டு ஓட்டி பாரு. பாரு கீர் போது பாரு, கீர் பிரேக் அடிச்சு ஓடுறா. டேய் இச்சுல போய் புறா. அப்பா சும்மா இருங்கப்பா நீங்க. அங்க போல சவுத்துல முட்டி போடா. டேய் இந்த பக்கம் அப்பா இருங்கப்பா. ஐயா டேய் ஏமல ஏத்திராத. பொறுமையா ஓட்டியாப்பா, போதுமா? பா சூப்பர்ப்பா. இப்ப சந்தோஷமா இருக்காப்பா சைக்கிள் ஓட்டுறது? சந்தோஷமா இருக்குப்பா. சந்தோஷமா இருக்கா? ஆனா என்ன இல்லப்பா. இல்லையா? ஆமாப்பா. ஏடா நீ வாங்கி கேட்டேன்னு நீ சந்தோஷமா இருக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். நீ சந்தோஷமா இருப்பேன்னு சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்தனடா. ஆமாப்பா. அப்புறம் என்னடா சந்தோஷம் இல்ல உனக்கு? எனக்கு பிடிச்ச சைக்கிள் தான் வாங்கினேன். ஆனா சந்தோஷமாவே இல்லையே இப்ப எனக்கு. 5 கீர்லாம் போட்டு ஓட்டினியடா, என்ன வந்து இடிக்கலாம் வந்தியா? டாப் கீர்லயே போனயா. டாப் கீர்ல போய் என்னடா உனக்கு சந்தோஷமா இல்லையாடா? இல்லப்பா. ஐயா இது வேலைக்கு ஆகாத. நீ என்ன பண்ண? நம்ம சிங்கப்பூர், என் சித்தப்பா வருவாரு சிங்கப்பூர்ல இருந்து. உங்க தாத்தா வராரா? ஆமா. நான் என்ன பண்ணேன், ஜாலி அவர்கிட்ட சொல்றேன். அவர் உன்னை வந்து அவர் கூட சிங்கப்பூர் கூட்டிட்டு போவாரு. சிங்கப்பூரா? ஆமா. அங்க சூப்பரா இருக்குமே. அப்ப அங்க உனக்கு போனா நீ சந்தோஷமா பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குமே அங்க. பெரிய பெரிய பில்டிங், பீச் எல்லாம் இருக்கும். ஆமா. சரி நான் போய் சித்தப்பா விட்டுட்டு வரேன். சரி நீ போறியா? போறேன். சித்தப்பா கூட்டிட்டு வரேன், சரியா? சரி வாங்க. பாய். ஐயா இவர் யார் எங்க போனார் தெரியலையா? சித்தப்பா வரன்னாரு, என்ன காணா? பிள்ளைகளா நீங்களாம் சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? இல்ல நான் கூட போனதில்ல. என் பையன் போறான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னா என் பையன் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சித்தப்பா, சிங்கப்பூர் சித்தப்பா. சொல்லுப்பா. வந்துட்டீங்களா? சொல்லுப்பா. ஆமா சித்தப்பா, நீங்க காலையில தான் ஃபிளைட் இறங்குனீங்க. ஆமா. இறங்கி அப்படியே வீட்டுக்கு வந்தீங்க. ஆமா. இன்னும் நீங்க பல்லு கூட வளர்க்க, கிளிக்க கூட இல்ல. போன வாரம் தான் பல்லே வளர்க்கணும். போன வாரம் வளர்க்குனீங்களா? ஆமாப்பா. என்ன சித்தப்பா நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டு இப்படி சொல்றீங்களா? சரி சார் அதை விடுங்க சித்தப்பா. நான் ரொம்ப சோகமா இருக்கேன் சித்தப்பா. ஏன்பா சோகமா இருக்க? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா. பொம்பளை பழமே அழுறியாப்பா? ஏன்பா அழுவாதுப்பா. நித்துப்பா, பஸ் அழி எடுத்துப்பா. சித்தப்பா கொத்தப்பா ஆகுது. அழி எடுத்துப்பா. சொல்லுப்பா. ஏன்பா என்ன கூப்பிட்டா சிங்கப்பூர் இருந்து? சித்தப்பா அழுத்துல கூப்பிட்ட நீ? இல்ல சித்தப்பா, என் பையன் இருக்கானே, என் பையன் சந்தோஷ். ஆமா. என் பையன் இருக்கான்ல சந்தோஷ். என் பையன் சந்தோஷ். ஆமா. என் பையன் இருக்கான்ல. ஆமா. சந்தோஷ். சொல்லுப்பா. நான் பண்ணி ஆமான்ற சந்தோஷம்ன்ற. அதான் சித்தப்பா, என் பையன் சந்தோஷ் இருக்கான்ல. நான் சிங்கப்பூர் கிளம்பி போயிடும்பா. சரி சித்தப்பா, கோச்சிக்காதீங்க சித்தப்பா. சரிப்பா. சித்தப்பா அது நம்ம பையன் பேருமா சந்தோஷ் இருக்கான்ல. சந்தோஷ் என் பேரு. சரி சந்தோஷ் பேரு. சந்தோஷ்க்கு சந்தோஷமே இல்லையா சித்தப்பா? என்னது சந்தோஷமாவே இல்லையா? ஆமா, அவன் கேட்டானே நல்லா சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தேன். சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டான். நல்லா திருப்தியா சாப்பிட்டான். சாப்பிட்டு சந்தோஷமே இல்லன்ட்டான் சித்தப்பா. சந்தோஷம் இல்லன்ட்டானா? அப்புறமா எவ்வளவு பில்? 5000 ரூபாய் வந்துச்சு. 5000 ரூபாவா? அப்புறமா ஆசையா சைக்கிள் கேட்டான். அதுல ஏதோ 5 கீர்லாம் இருக்குதாமே, பைக்குக்கு வர மாதிரி. ஆமா. அதுல போட்டு என்ன இடிக்கிற மாதிரிலாம் வந்து ஓட்டினா சித்தப்பா. அச்சச்சோ. அப்ப கூட அவனுக்கு சந்தோஷமே இல்லன்ற. அப்போ சந்தோஷம் இல்லையா? என்ன பண்றதுன்னு இந்த காலத்து பசங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தா சந்தோஷமாயிடுறாங்களே.
ஆனா இவன் ஆவலியா சித்தப்பா, என்ன பண்றதுன்னே தெரியல சித்தப்பா எனக்கு. சரி கவலையை விடு, ஆ. நான் அவனை சிங்கப்பூருக்கு இட்டுன்னு போறேன். நீங்க இட்டுட்டு போறீங்களா? அவனை கூடுப்பா. அவன் கூப்பிட கண்டிப்பா இட்டுட்டு போவீங்களா சித்தப்பா? அங்க தீம் பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் இருக்கு. ஆ. நான் அவனை அங்க இட்டுன்னு போயிட்டு ஆ. அவனை சந்தோஷமா இருக்க வைக்கிறேன். சித்தப்பா எல்லாம் உங்க காசுல தானே, என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? இல்லப்பா நான் கேட்க மாட்டேன். சரி அப்ப நான் நீங்க எங்க வேணா கூட்டு போங்க சரிப்பா சரிப்பா, சரி நான் இட்டுன்னு போறேன்பா. டேய் சந்தோஷ், டேய் சந்தோஷ். ஐயா இந்த பையன் வேற எங்க போனான்னு தெரியல. பிள்ளைகளா அவன் கூப்பிடுறீங்களா? வந்துட்டான். சொல்லுங்கப்பா. டேய் சந்தோஷ், இங்க பாரு யார் வந்திருக்கா பாரு. ஐ தாத்தா, பேராண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க பேராண்டியா. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். தூங்குறீங்களா? நான் தூங்க பல்லு இருக்கட்டும். அடிக்கிறீங்களா? ஏப்பா என்ன பேச விடுப்பா, அப்படி மாரியே இருக்கிறப்பா நீ. நான்ப்பா நீ சந்தோஷ். சொல்லுங்க தாத்தா. உங்க அப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு? சாப்பிட இட்டுன்னு போனாராம். சாப்பிடாம இட்டுன்னு போனாரு. சந்தோஷமா இருக்குன்னு சொன்னியா? ஆமா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் திருப்பி சந்தோஷம் இல்லைன்னு சொல்றியா? ஆமா பெரியப்பா. பா அப்பா நீ உங்க அப்பன மாதிரியே தோத்துற பா. உங்க அப்பா தான்ப்பா நான் சித்தப்பா, எனக்கு நீ தாத்தாப்பா. சி நீ எனக்கு தாத்தாப்பா. நாப்பா நீ உங்க அப்பன மாதிரியே தோத்து. நீங்க வளர்றீங்க பா. தாத்தாக்கு ஒரே சுகர்ப்பா. ஐயா சித்தப்பா, அதுதான் நான் அப்பயே வந்து காலையில வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. தூக்கத்துல நீங்க பாருங்க பைத்தியக்கார மாதிரி வளர்றீங்க பாருங்க. ஆமாப்பா நான் போடுறதுப்பா, வயசாயிடுச்சுலப்பா, மண்டியில வேற முடியல. பார்த்தாலே தெரிஞ்சு சித்தப்பா அதெல்லாம். ஆமா சரி விடுங்க. வாங்கி பாக்குறேன், முடி வளர மாட்டேது. சரி சார் அதை விடுங்க சித்தப்பா. என் பையனை கூட்டு போறீங்களா? நான் கூட்டு போறேன். சந்தோஷம் பத்திரமா சித்தப்பா கூட போயிட்டு வாப்பா. சரிங்கப்பா. சரி பத்திரமா போயிட்டு வா. சரியா? சரிப்பா. இனிமே சித்தப்பா நீங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. என் பையனை உங்க கையில தான் நான் ஒப்படைக்கிறேன். சரிப்பா பத்திரமா கூட்டு போங்க சித்தப்பா. சந்தோஷ் தாத்தா, இப்ப நம்ம ஃளைட்ல போறோமா? ஆமாப்பா. ஐ வானத்துல பறக்க அதானே? பா வானத்துல பறக்காம தரலையாப்பா பறக்கான். வாப்பா போலாம் வாப்பா. ஐ ஜாலி, இப்ப நம்ம ஃளைட்ல போறோமே. அப்புறம் மாதிரியே குறுக்க பேசுறப்பா நீ. சரி வாப்பா போலாம் வாப்பா. ஜாலி தாத்தா சூப்பரா இருக்கு தாத்தா. ஜன்னல் கை நடுதா தாத்தா ஐயோ பறக்குற மாதிரி இருக்குது. சீட் பெல்ட் போட்டே பயமாகுதுன்றான் பாப்பா. சரி 2 நாள் கழித்து தாத்தா ஊருக்கு வந்துட்டோம். சந்தோஷ் இங்க வா. வரேன். போடாத இங்க வாப்பா. சந்தோஷ் ஐ ஹம்பி சந்தோஷ். தாத்தா தோக்குறேன். ஊரு எப்படி இருக்கு? தாத்தா சூப்பரா இருக்கு. உங்க ஊரு மாதிரி இல்லப்பா எங்க ஊரு. தாத்தா அங்க பாருங்க சிங்கப்பாலம் தண்ணி ஊத்துது. ஐயோ ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் இங்க இடம். சூப்பரா இருக்கு. எல்லாம் வீட்டுக்கு நாய் வளர்க்க மாட்டாங்க தாத்தா, சிங்கம் தான் வளர்ப்பாங்க. அப்படிங்களா? ஆமாப்பா. தாத்தா நான் சின்ன பையன் தான், ஆனா ரொம்ப கதை விடாதீங்க. நாப்பா நீ இதோட சூப்பரா இருக்கும். ஐயோ சரி நம்ம தீம் பார்க்க போலாமா? போலாம் ஜாலி. சரி வா. தாத்தா அங்க ரோலர் கோஸ்டர்லாம் இருக்குமா? ஆமா போலாம் ஜாலி சூப்பர். தாத்தா போதும். ஐயோ சாய் புடிங்க. சந்தோஷம் பாருங்கப்பா. சூப்பரா இருந்துச்சு. எப்படி ராட்ன போலாமா? த்ரில்லிங்கா இருந்துச்சு தாத்தா. ராட்ன போலாமா? ராட்னமா? ஆமா. ஐயோ சரி வா போலாம் வா. தாத்தா போதும் தாத்தா, நிறுத்துங்க தாத்தா. வயசான காலத்துல மயக்க ஊந்துரு போறீங்க. அதெல்லாம் இருக்க மாட்டேன். மைக் பண்ணல ஓட மாட்டேன். எனக்கே ரொம்ப இதுவா இருக்கு தாத்தா. சரிப்பா இப்ப வச்சு உனக்கு சந்தோஷமா இருக்கா? தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இல்ல. நாடா அது ஏரோப்ளைன்லாம் கூட்டு வந்த உன்னை ஜாலியா. ஆமா தாத்தா. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஆமா தாத்தா. ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பா வேற உனக்கு 5000 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாரு. எல்லாம் பண்ணாங்க தாத்தா. எல்லாம் பண்ணி உனக்கு சந்தோஷமா இருக்க மாட்டேன். பாருங்க தாத்தா, சந்தோஷமாவே இல்ல எனக்கு. என்ன பண்றது தாத்தா? நான் வீட்டுக்கு போறேன் தாத்தா. என்ன வீட்டுக்கு தாத்தா
என்ன வீட்டு விடுங்க தாத்தா. பூச்சி காய்ச்சி போடுறா, பூச்சி காய்ச்சி போடுறா, காய்ச்சி போடுறா, காய்ச்சி போடுறா. போலவரே காய்ச்சி போடுறா. நான் வீட்டுக்கு காய்ச்சி போடுறா, காய்ச்சி போடுறா, தள்ளி வீட்டுக்கு போடா, போனா. தள்ளி போடா. சரிப்பா, அப்பா கிட்ட சரிப்பா. விட்டுருங்க என்ன போயிட்டு. வீட்டுக்கு போலாம் வாப்பா, வீட்டுக்கு போலாம் வாப்பா. கூட்டு வீட்டுக்கு போங்க. போலாம் வாப்பா. அப்பா அப்பா எங்க இருக்கீங்க? வாங்க, நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன். அடடடடா, டெய்லி ஒரு பிச்சைக்காரன் வந்துடுறான் டெய்லியும் காலையில. ச்சே, அப்பா நான் தான் உங்க பையன். அது என் பையனா? டேய் சந்தோஷம், அப்பா எப்படி என்னடா இருக்கீங்க? எப்படா நல்லா வந்த? இருக்கீங்களா? சிங்கப்பூர்ல உன் சித்தப்பா எப்போ விட்டு போயிட்டாரா? ஆமாப்பா. அடடே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சிங்கப்பூர்ல என்ஜாய் பண்ணியா? ஜாலியா இருந்தியா? நல்லா என்ஜாய் பண்ணேன். இதுவரை நான் கூட சிங்கப்பூர் போனதில்லடா, நீ போயிட்டு வந்திருக்க. பாத்தீங்களா? பரவாயில்ல, உங்க ரொம்ப பையன் போயிட்டு சந்தோஷமா இருக்கு. வந்திருக்கேன். சரி, சிங்கப்பூர்ல என்னென்ன பண்ண? எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்த்த? ரோலர் கோஸ்டர் பார்த்தேன், ஆ. ராட்டினம் பார்த்தேன். அப்பா டேங்கப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அங்க பெருசா இருக்கு அப்படியே. உங்க தாத்தா உனக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கானா? பரவாயில்லையா? பரவாயில்லையா? இன்னும் இதோட ஹைலைட் என்னன்னா ஃபிளைட்ல போனேன் நானு. பா, பரவாயில்லையா? ஃபிளைட்ல எல்லாம் போயிருக்க? பெரிய செம்மையா விஷயம் தான். இருந்துச்சு. நான் என்ன ட்ரெயின்ல இட்டு போறேன் நினைச்சேன் அவரு. ஆனா train- ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிட்டாரு. சிங்கப்பூர் எங்கடா ட்ரெயின் போகுது இங்க இருந்து? சந்தோஷம். அத நான் நினைச்சேன். சரி சரி, விடு, பரவாயில்ல. ஆ. இப்ப ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இல்ல? நல்லா, ரொம்ப சந்தோஷமா இல்லையா? ஆமா. என்னடா சொல்ற? இப்பதான்டா நல்லா சிங்கப்பூர் போய் ஜாலியா இருந்தா சொன்னேன், நல்லா சுத்தின. என்னடா உனக்கு? ஆமாங்க, ஜாலியா விளையாடினேன். ஆ, சூப்பரா தான் இருந்துச்சு. ஆ. ஆனா சந்தோஷமா இல்லையே. ஐயோ பிள்ளைலா, சந்தோஷுக்கு சிங்கப்பூர் போயிட்டு வந்து சந்தோஷமா இல்லையா? என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நம்ம ஒரு வழி பண்ணலாமா? அப்பா ஆ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையே, என்ன பண்றது இப்போ? சரி சரி, பார்க்கலாம் இரு, என்ன பண்ணலாம் இப்போ? அப்பா ஆ, எனக்கு இப்ப சந்தோஷமா இல்ல, சரி, என்ன சரி, பண்ணலாம் சரி. சொல்லுங்க. சரி இரு, நான் பாக்குறேன், அதான் இரு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன். சீக்கிரம். நம்ம ஊர்ல ஆ. நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. சண்டே கிளாஸ் டீச்சரா? ஆமா, அவங்க கிட்ட போனா அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, வா நம்ம ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போயிட்டு. நம்ம சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. நல்ல வழி காட்டுவாங்களா? நல்லா வழி காட்டுவாங்க. நல்ல வழியா இருக்குமா அது? நல்ல வழியா இருக்கும். நல்ல வழி பெருசா இருக்குமா வழி? தோண பேசிருக்காதடா. சரி, சரி, என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன் உன்னை, வா. ஆ. அப்பா அடி வந்து பிரதர். ஐயா ஐயா, உள்ள யாருன்னா இருக்கீங்களா? ஐயா 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 இரு, நான் கூப்பிடுறேன், இரு. ஐயா ஐயா யாருப்பா அது? ஐயா ஏ. ஐயா 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 சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்ல. ஐயா, சாப்பாடு இல்ல ஐயா. ஆ. ஐயா, நேத்து வச்ச சாப்பாடுலாம் காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் வேணாம் ஐயா. ஐயா, உங்களை தான் ஐயா தேடி வந்திருக்கோம். ஓ, என்னதான் தேடி வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. எதுக்காக தேடி வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு ஆ. என் பையன் இருக்கான். ஆமா, உங்க பையன் இருக்கான். இவன் தான் உங்க பையனா? ஆமா, அவன் தான் என் ஆமா, பையன். இங்கதான் இருக்கான் உங்க பையன். சொல்லுங்க. அவன் பேரு சந்தோஷ். ஓ, சந்தோஷா, நல்ல பேராச்சே, சூப்பர். ஆமா ஆமா ஐயா. உங்க பேரு? என் பேரு ஆறுமுகம். ஆறுமுகமா? ஆமா ஐயா. சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. என் பையன் பேரு சந்தோஷ் ஐயா. சரிங்க. என் பையன் பேரு சந்தோஷ். ஆனா அவன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லன்றான். ஓ, சந்தோஷமே இல்லையா? நானும் அவன் கேட்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படி? அவன் சாப்பிட கேட்டான், நானும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். சரி. அப்புறமா சைக்கிள் கேட்டான், சரி. சைக்கிளையும் வாங்கி கொடுத்தேன். சூப்பர். அப்புறமா சந்தோஷம் வரலையா அப்ப கூட அவனுக்கு? அப்ப கூட வரல. அப்புறமா இன்னொன்னு பண்ணேன். என்ன பண்ணீங்க? என் சித்தப்பா கூட அவனை சிங்கப்பூர்லாம் அனுப்பி விட்டேன். ஓ, சரி, சூப்பர் ஆச்சே. நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தான். வந்துட்டு சந்தோஷமே இல்லன்றான். ஐயோ, சந்தோஷம் இல்லன்றனா? ஆமாயா, என்ன ஒண்ணு இல்ல, பண்றதுனே தெரியல. சிம்பிள் மேட்டர், நான் சொல்லிட்டேங்களா? ஒண்ணு இல்ல, அவனுக்குள்ள ஏசப்பா வந்தாருன்னா சந்தோஷம் கிடைக்கும். உண்மையா சொல்றீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன் சந்தோஷ். சொல்லுங்க ஐயா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆ. நான் சொல்ற விஷயத்தை நீ கேட்டியனா ஆ. நிச்சயமா உனக்கு சந்தோஷம் வந்துடும். அப்படியா? பிள்ளைங்களா, இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா? பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு தான் சந்தோஷமாவே இல்ல. சரி, நான் வந்து சொல்றேன், சந்தோஷம் வரணும்னா என்ன வழின்னு சொல்றேன், கேக்குறீங்களா? சந்தோஷ், கேக்குறியா? கேக்குறேன் ஐயா. ஓகே ஓகே சந்தோஷ். சந்தோஷ், ஒண்ணும் இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு ஊர்ல எருசலேம் யூதேயா அப்படின்ற ஊர்ல ஜனங்க எல்லாரும் ஏசப்பாவை ஆராதிச்சாங்க. ஆராதிக்கும் பொழுது
ஒருத்தர் சவுல் அப்படின்னு ஒரு அண்ணன் என்ன பண்ணா வந்து எல்லாரையும் செம்மடி அடிச்சான். அடிச்சு அவங்கள வீட்டு உள்ள இருந்து இழுத்துட்டு வந்தான். இழுத்துட்டு வந்து ரோட்ல வந்து அவங்கள போட்டு அடிச்சு கட்டி இழுத்துக்கிட்டு போனா. ஐயோ, அதனால அந்த பட்டணத்துல அந்த ஊர்ல பயங்கரமான துக்கம், எல்லாருக்குமே பயங்கர வேதனையோட இருந்தாங்க. ஆனா அப்ப திடீர்னு என்னாச்சு தெரியுமா, அதை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயுமே ஜனங்க ஏசப்பாவை ஆராதிக்கிறதுக்கே ரொம்ப 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 பயந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர துக்கமாச்சு. என்னங்க ஆரம்பம் பிரதர் சொல்றது கேக்குதா இல்லையா? ஐயா கேக்குதையா? தூங்கிட்டீங்களோ நினைச்சா கூட லைட்டா கவனிங்க கவனிங்க கவனிங்க, தூங்காதீங்க சரியா? சரி ஐயா. சரி சரி. அப்போ அந்த நேரத்துல சமாரியா அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த யூதேயா பக்கத்துல. அப்படியா? அந்த சமாரியாவில என்னாச்சுன்னா ஜனங்க அங்கேயும் இத கேள்விப்பட்டு ரொம்ப துக்கத்தோட இருந்தாங்க. அப்ப என்னாச்சு, திடீர்னு அந்த ஊருக்கு பிலிப்பு அப்படின்னு ஒரு அண்ணன் வந்தாங்க. அந்த பேர் என்ன சொல்லுங்க? பிலிப் ஐயா. பிலிப் ஐயா. தம்பிங்களா தங்கச்சிங்களா சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பண்ண அந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்ல சூப்பரான ஊழியெல்லாம் செஞ்சாங்க. ஏசப்பா பத்தி தைரியமா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வியாதியஸ்தர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க. சூப்பர் ஐயா. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை வந்துச்சு. அடேங்கப்பா. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்டுச்சு. அடடே. நடக்க முடியாதவங்க நடந்தாங்க. ஐயோ, என்ன பண்ணி தூங்கிட்டியா? இல்ல இல்ல கேட்டு நடக்கேன். சரி, நடக்க முடியாதவங்களும் நடந்தாங்க. அப்புறம் பிசாசு பிடிச்சவங்களுக்குள்ள இருந்த பிசாசு கூட ஓடி போச்சு. என்னையா சொல்றீங்க? ஆமா, அப்படி நடந்த உடனே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. சூப்பர் ஐயா. ஐயா ஐயா எனக்கு சந்தோஷம் வருது. பையனுக்கு சந்தோஷம் வருதுன்றா ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, அப்புறம் மீதி சொல்லுங்க. ஆமா, நீங்க வரும்போது ஏதோ கேட்டு வந்தீங்களே. ஆமா ஐயா, சந்தோஷத்தை தான் கேட்டு வந்தோம். ஆமா, நீங்களும் உங்க வாழ்க்கையில இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா ஐயா? ஆமா ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. என்ன சந்தேகம்? நீங்க இயேசு ஏத்துக்கிட்டா சந்தோஷம் வரும் சொல்றீங்க. சரிங்க. ஆனா நான் இயேசு எப்படி ஐயா ஏத்துக்குது? இயேசு எப்படி ஏத்துக்கணும் நான் சொல்றேன் கேளுங்க. சரி. சந்தோஷ், நீ இயேசுவை ஏத்துக்கறியா? ஐயா ஏத்துக்கறேன் ஐயா. ஏத்துக்கினா உனக்கும் சந்தோஷம் கிடைக்கும். சரியா? சரி 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 சரி. நான் எப்படி இயேசுவை ஏத்துக்கிறதுன்னு சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஏத்துக்கணும்னா முதல்ல நீ ஒரு பாவின்னு ஒத்துக்கணும். பிள்ளைங்களா கேக்குறீங்களா? பிள்ளைங்களா கேக்குறீங்களா இல்லையா? முதல்ல இயேசுவை ஏத்துக்கணும்னா முதல்ல நான் ஒரு பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். சரி. அப்புறம் ரெண்டாவது, ஏசப்பா எனக்காக கல்வாரி சிலுவை மரிச்சாங்க, ரத்தம் சிந்தினாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, 3ஆம் நாள் உயிர் தெரிஞ்சாங்க நம்பணும். அப்படியா? சரி நம்புறேன் ஐயா. மூணாவது என்ன தெரியுமா செய்யணும்? இயேசுவே உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டா ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துரும். சரியா? சரி சரி ஐயா. சரி, இப்ப நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்றீங்களா? சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துரும். சரியா? பிள்ளைங்களா நீங்களும் சேர்ந்து சொல்றீங்களா? சொல்றேன் ஐயா. சரி, நான் சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்றீங்களா? சரி. அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, நான் என்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். நான் என்னை ஒரு பாவி என்று ஒப்புக்கொள்கிறேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். பொய் சொல்லிருக்கேன். எங்க அப்பா அம்மா கீழ்ப்படியாம போயிருக்கேன். எங்க அப்பா அம்மா கீழ்ப்படியாம போயிருக்கேன். என்ன மன்னிங்க. நீங்க எனக்காக சிலுவையில மரிச்சீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, உயிர் தெழுந்தீங்க என்று நம்புகிறேன். என் உள்ளத்துக்குள்ள வாங்க. என்ன உங்க பிள்ளையா மாத்துங்க. எனக்கு சந்தோஷத்தை தாங்க. ஆமென் 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 ஆமென். ஐயோ, ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பர். என்னாச்சு சந்தோஷ்? என்னாச்சு? எனக்கு ரொம்ப இப்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாயிச்சா? ஆமா ஆமா. உண்மையாவா சொல்ற? நிஜமாதான். நீ பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷம் இல்லன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னி, அந்த மாதிரி இல்லையே. அது மாதிரி இல்ல இப்போ. சைக்கிள் ஓட்டுனதுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லன்னு சொன்னி, அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி இல்ல இப்போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பம் ஐயா. ஐயா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? ஐயா, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதுக்காக என்ன வந்து ஏன் இப்படி இடிக்கிறீங்க மாடு மாதிரி? மன்னிச்சிருங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. சரிங்களா? சரி சரி. பிள்ளைங்களா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா?
சரி, இந்த சந்தோஷமான தருணத்தை ஒரு டான்ஸ் போட்டு கொண்டாடிடலாமா? சரி சரி, போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கூட்டு வரோம். அவளை கூட்டு வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் பாட போகிறோம். நீங்களாம் ரெடியாக காத்துருங்க, சரியா? ஓகே ஓகே. ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. தேடி வந்தாரே இயேசு, காட்டி கொடுத்தானே யூதாசு, தப்பி போனானே பரபாசு, இயேசு மட்டும்தான் ஏன் பாசு. உலகத்தில் இயேசு தில்லனா மாசு. Don't care, don't care, don't care, அதை பத்தி don't care. Okay, 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 இயேசு சொன்னா okay. இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம், எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம். அவர் வார்த்தையின்படி தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட பப்பட் ஷோ நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் பிள்ளைங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பாஸ்டர் ஜாய்சன் அவங்களுக்கு அவங்க டீமுக்காக நம்ம என்ன செய்யணும்? எப்போதுமே ப்ரேயர் பண்ணணும், சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். அழகாக வந்திருக்கீங்க. இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? ஃபங்க்ஷனா? லாஸ்ட் டே ப்ரோக்ராம்காக வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம வசனம் சொல்ல போறோம், டான்ஸ் ஆட போறோம். சரி, நீங்க எல்லாம் வசனம் சொல்லி டான்ஸ் ஆடல. யார் ரொம்ப சந்தோஷப்பட போறா? ஏசப்பா. ஃபர்ஸ்ட் யார் சந்தோஷப்பட போறா? உங்க பேரண்ட்ஸ். யாரெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் கூட்டு வந்திருக்கீங்க? முக்காவாசி பேர் எல்லாரும் பேரண்ட்ஸ் கூட்டு வந்திருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். சரி, ஓகே. சரி, ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? மேம் வெல்கம் மேம். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ வந்து பிகினர்ஸ் வந்து நம்ம மத்தியில வசனம் சொல்ல போறாங்க. பிகினர்ஸ் குட்டி வாங்க. மெல்வின் வசனம் சொல்வாங்க. ஆதியிலே லியா சொல்லுவாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆகியும் ஒன்று ஒன்று. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயர்த்தார். ஆகியும் ஒன்று ஒன்று 5.
ஆதியாகமா 1:1. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயர் வைத்தார். ஆதியாகமா 1:5. அதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 1:5. My name is Vedika. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 1:5. My name is Lekashti. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 1:5. அதுல 2 பேர் இன்னும் ஸ்கூலே போல. அவங்க வந்து அவ்வளோ அழகா மைக் பிடிச்சி வசனம் சொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பிரைமரி பசங்க வசனம் சொல்ல போறாங்க. என் பெயர் ஜெசிகா. 1ஆம் நாள் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. 3ஆம் நாள் வசனம். ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல் நானும் உங்களை தேய்ச்சுவேன். ஏசாயா 66:13. 4ஆம் நாள் வசனம். சமாதான பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். மத்தேயு 5:9. என் பெயர் கிஃப்டா. 1ஆம் நாள் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. 3ஆம் நாள் வசனம். ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல நானும் உங்களை தேய்ச்சுவேன். ஏசாயா 66:13. 4ஆம் நாள் வசனம். சமாதான பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். மத்தேயு 5:9. என் பேர் அலிஷா. 1ஆம் நாள் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். என் தேவன் எனக்கு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. 3ஆம் நாள் வசனம். ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவர்கள் போல நானும் உங்களை தேய்ச்சுவேன். ஏசாயா 66:13. 4ஆம் நாள் வசனம். சமாதான பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். மத்தேயு 5:9.
என் பெயர் மெராக்கின். 1ஆம் நாள் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. 3ஆம் நாள் வசனம். ஒருவன் அவன் தாய் தேய்ச்சுவது போல நானும் உங்களை தேய்ச்சுவேன். ஏசாயா 66:13. 4ஆம் நாள் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. வணக்கம், என் பேர் மெல்வின். 1ஆம் நாள் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. 3ஆம் நாள் வசனம். ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. 4ஆம் நாள் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவர் தேவரோடு புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. என் பெயர் ரோகித் ஜோயல். முதல் நாள் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. 3ஆம் நாள் வசனம். ஒருவன் தாய் தேய்ச்சுவது போல நானும் உங்களை தேய்ச்சுவேன். ஏசாயா 66:13. 4ஆம் நாள் வசனம். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9. என் பெயர் அஜீஷ். 1ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. 3ஆம் நாள் வசனம். ஒருவன் தாய் தேற்றுவது போல நானும் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13. 4ஆம் நாள் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. என் பேர் தர்ஷன். 1ஆம் நாள் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். 3ஆம் நாள் வசனம். ஒருவன் தாய் தேய்ச்சுவது போல நானும் உங்களை தேய்ச்சிருவேன். வணக்கம், என் பேர் ஆடஸ். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சங்கீதம் 30:2. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட. எபிரேயர் 13:6. ஒருவன் தாய் தேய்ச்சுவது போல நானும் உங்களை தேய்ச்சுவேன். 66:13. என் பெயர் வி அஸ்வன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். 2ஆம் நாள் வசனம். கர்த்தர் என சகாய, நான் பயப்படேன். எபிரேயர் 13:6. Yesu
டிவோஷனா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மனப்பாட வசனம். 1ஆம் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 2ஆம் நாள் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. 3ஆம் நாள் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. 4ஆம் நாள் வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நன்றி. My name is Selena Princi. நாம் எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம். 1 யோவான் 5:14. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. நன்றி. என் பெயர் கேத்ரின் பியோலா. மனப்பாட வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. மோசம் போவாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. ஆமென். என் பெயர் ஃபெலினா. 1ஆம் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கின்றது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 3ஆம் நாள் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. தேங்க்யூ. என் பெயர் தனுஸ்ரீ. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. கிறிஸ்து தேவனுக்கு உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. தேங்க்யூ. என் பெயர் சுஜிதா. 1ஆம் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களோடு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 2ஆம் நாள் வசனம். நாம் எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவர் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 15:14. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணங்கள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. 4ஆம் நாள் வசனம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. தேங்க்யூ. My name is Aishwarya. The friendship of the Lord is for those who fear him, and he makes known to them covenant. Psalm 25:14. This is the confidence we have in approaching God, that if we ask anything according to him, he hears us. 1 John 5:14. Do not be mustard. Bad company corrupts good character. 1 Corinthians 5:33. தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் இயேசு சாமி
ஸோ மச். எல்லாரும் பொம்மை மாதிரியே அவ்வளோ அழகாக ஆடிட்டீங்க எல்லாரும். என் பெயர் ஜான் அலி. முதலாம் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. இரண்டாம் நாள் வசனம். நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:15. மூன்றாம் நாள் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. நான்காம் நாள் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஆமென். என் பெயர் டேவிட். முதல் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. இரண்டாம் நாள் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. மூன்றாம் நாள் வசனம். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. நான்காம் நாள் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாழும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நன்றி. என் பெயர் சாய் பிரஜித். 1ஆம் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 2ஆம் நாள் வசனம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. மூன்றாம் நாள் வசனம். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. நான்காம் நாள் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. தேங்க்யூ. கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவரிடத்தில் இருக்கின்றது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகளை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். 15:33. என் பெயர் பால் மோசஸ். 1ஆம் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 2ஆம் நாள் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சுத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. 3ஆம் நாள் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. 4ஆம் நாள் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஆமென். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். நாம் எதையாகிலும் அவரோட சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. என் பெயர் சாய் பிரஜன். 1ஆம் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 2ஆம் நாள் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. 3ஆம் நாள் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகளை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. 4ஆம் நாள் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. தேங்க்யூ. என் பெயர் ரிக்ஷன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. 2ஆம் நாள் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
1 யோவான் 5:14 3ஆம் நாள் வசனம். மோசம் போகாதீருங்கள், அவர்களுக்கு ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 2:15-33 4ஆம் நாள் வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நீங்களும் மன்னியுங்கள். எபேசியர் 4:33. என் பெயர் சுந்தர். முதல் நாள் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:33. 2ஆம் நாள் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:13. 3ஆம் நாள் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33. 4ஆம் நாள் வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயிலும் மன ஒழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. நன்றி. ஏசப்பா என்ன பண்ணிருப்பாரு பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு. என் பிள்ளைங்களாம் அழகா வசனம் சொன்னாங்க, அழகா டான்ஸ் ஆடினாங்க அப்படின்ட்டு நம்ம அம்மா அப்பா சந்தோஷப்படுறது போல யார் சந்தோஷப்பட்டிருப்பா? சத்தமே இல்லையே. ஏசப்பாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரியா?
ஓகே, இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணிடலாமா? நம்ம மத்தியில மேம் கெர்னஃப் மேம் வந்து எபினேசர் ஸ்கூல் பிரின்சிபல் மேம் வந்திருக்காங்க. நான் அவங்கள ஸ்கூல்ல பார்க்கும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் இருக்கும் அவங்களோட ஃபேஸ்ல. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதே எனக்கு அவங்கள பார்க்க ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம பிள்ளைங்க இங்கே கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும். ஏன்னா எங்கள் சர்ச்சில் மேம் மோஸ்ட் ஆஃப் த பேரண்டோட சில்ட்ரன் வந்து எபினேசர் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதனால எல்லாருமே உங்களை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இட்ஸ் மை கிரேட் ஹானர் to introduce our respected chief guest for today's program, Mrs. Kerneth ma'am, a dedicated and inspiring school principal of Ebenezer Marcus Metric High Secondary School. We are truly blessed and privileged to have such a wonderful personality with us. Now, I humbly invite Mrs. Kerneth ma'am and sir to come forward and share our valuable words with us and distribute gifts for our little ones. Thank you. Welcome ma'am. Clap your hands, clap, 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 clap. குட்டீஸ் எல்லாம், பிள்ளைங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியில் அருமையான எபினேசர் மார்க்கஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிரின்சிபல் அருமையான மேம் அவர்களும் ஷாரும் நம்முடைய மத்தியில் கூட சேர்ந்து வந்திருக்கிறாங்க. ஷாரும் ரொம்ப சந்தோஷம். மேமுக்காக ஷாருக்காக நல்ல ஒரு கிளாப் பண்ணுவோமா? இதானா? இன்னும் நல்லா கிளாப் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். வாவ் வாவ் வாவ். சரி, நாளில் உங்களுக்கு அவங்க சில ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்கு எல்லா ப்ரைஸை அவங்க இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க கையால் நீங்கள் எல்லாம் ப்ரைஸ் வாங்கிட்டு சந்தோஷமாக போகணும். அடுத்து
பாய்ஸ் டீச்சர் இளங்கொடி. விபிஎஸ் உடைய டைரக்டர் மோனிஷா. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? ஷார்ட் ப்ரேயர் தான். ஓகே, ஸோ எல்லாரும் அமைதியாக இருக்கலாம். நைஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். நல்ல பழக்கம். எஸ், ஓகே, நைஸ். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தருணத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தையை அவர்கள் நன்கு கற்று அதை இன்றைக்கு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படவும் நீர் சந்தோஷப்படவும் அவர்கள் வெளிப்படுத்தின தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தை அவங்க இளம் பிள்ளைகள் மனதில் பதிய வைக்கிறது ஒரு உன்னதமான சேவை. அந்த சேவையை மனம் வந்து செய்த ஒவ்வொரு ஆசிரியரும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. தகப்பனே, இந்த சபையை முன்னின்று வழிநடத்தும் அந்த போதகர் ஞானசேகரன் ஐயா அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ சவால்கள் மத்தியிலும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்காக அவர்கள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளையும் இந்நாள் வரைக்கும் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி தகப்பனே. இனி வரும் காலங்களிலும் அவர்கள் இன்னும் அதிகமான சேவையை சுறுசுறுப்பாக உற்சாகமாக செய்ய அவர்களுக்கு வேண்டிய உடல் சுகத்தை கட்டளையிட்டு தர வேண்டுமாய் இந்த நேரத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். நிறைய விஷயங்களை கற்றிருக்கிறாங்க. அவர்கள் கற்ற விஷயங்களில் தொடர்ந்து நிலைச்சிருக்கவும் உம்முடைய அன்பில் அவர்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கும். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்கள் அதிகமாக கொடுங்க. ஒருவர் ஞானத்தில் குறைவுபட்டால் உங்களிடத்துல கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாகவே நாங்கள் உங்களுடைய ஞானத்திற்காக சார்ந்திருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த மொத்த சபையும் உம்மை மையப்படுத்தி உங்களுடைய நாமத்துக்காக அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தொடர்ந்து கேட்கிறோம். ஸோ இந்த விபிஎஸ் நல்ல விதத்தில் நடக்க வாலண்டியர்ஸாக தன்னை இணைத்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்கள் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீரே பொறுப்பெடுத்து இந்நாள் வரையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த தயவுக்காக கூட நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ஒரு குடும்பத்தோடு எங்களையும் இணைத்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தயவுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் தொடர்ந்து ஒரு மனத்தோடு உற்சாகமாக நாங்கள் உம்மை எப்போவுமே எங்களுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்டு இந்த துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பவர் மேம் அண்ட் சார். நாங்கள் ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு ஆண்டவருடைய மத்தியில் சபையில் வந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மேம் சார் ஆசீர்வதிக்கிறேன், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், அவங்களுடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டின்னர் ரெடியாக இருக்குது. நீங்கள் முடித்த உடனே பிள்ளைங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே டின்னர் வாங்கிக்கிட்டு தான் போகணும். பேக்கேஜிங் இருக்குது, பேக்கு. அதனால் இன்றைக்கி பிரதர் லாரன்ஸ் கவிதாவுடைய ஃபேமிலி தான் இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு டின்னர் கொடுக்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஒரு கிளாப் பண்ணுவோமா? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சரி, ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும்.